அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்துடலாம் நாம. லெட்ஸ் வெல்கம் பர்கத் நிஷா. வணக்கம்மா. வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ருமானி பாயாசம் பண்ணலாம்க்கா. ருமானி பாயசம். அது என்ன ருமானி பாயசம்? ருமானி சேமியா வந்து பர்மாவுலருந்து வந்தது. ம். ஸோ அத நம்ம இந்தியால எடுத்துட்டு வந்துட்டாங்க. ம். ஸோ இந்தியாலயும் எல்லாரும் அத அப்படியே பிராக்டிஸ் இது பண்ணிட்டு யாரோட ஸ்பெஷல்? எங்க அம்மா எங்க பாட்டிகிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. அப்படியே நாங்களும் அப்படியே கத்துட்டு வந்துட்டோம். சரி. இப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? ஆ. ருமானி பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ருமானி பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், ருமானி சேமியா 1 கப், கண்டென்ஸ்டு மில்க் 1/4 கப், சர்க்கரை 1 கப், பொடித்த பாதாம் பருப்பு 1/4 கப், குங்குமப்பூ 1 சிட்டிகை, ஏலக்காய் 4 நம்பர், பட்டை 1/2 இன்ச், முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. ருமானி பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இல்லையாம்மா? அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு சின்ன அறிமுகம். நாங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஜாகரி, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். 5 டைப்ஸ் ஆஃப் ரைஸ் போட்டு ரைஸ் பாரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சாக்கோ நட்ஸ் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கோம். நட்ஸ் பவுடர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான இது எல்லாமே கிடைக்கும். ஆமா, இது எல்லாமே நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து நேச்சுரலாவே இருக்கும். சரி, ஓகேம்மா. இப்போ என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. பால் காய்ச்சிக்கலாம். காய்ச்சிக்கலாமா இந்த பக்கம்? இப்போ இந்த பக்கம் பால் காயட்டுமா? இப்ப பால் விட்டாச்சு இந்த பக்கம். இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்? இன்னொரு பேன்ல சேமியா எல்லாம் வறுத்துக்கலாம். வறுத்துக்கலாம். நெய் விட்டு சேமியா லைட்டா கலர் மாற வறுத்துக்கலாமா? லைட்டா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ சேமியா போட்டுடலாமா? சேமியா போடலாம். கொஞ்சமாவே சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா வேணாம். ஏன்னா இது போட்டா குவான்டிட்டி அதிகமா வரும்ன்றதுனால நம்ம கம்மியாவே சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம எடுத்தது கரெக்டா இருக்கும். இதுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து லைட்டா கலர் மாற வறுத்துக்க போறோம். அப்படியே வறுத்துட்டே சொல்லுங்க. எப்பல இருந்து சமைக்க ஆரம்பிச்சீங்க? சமைக்க கத்துக்க ஆரம்பிச்சது இல்ல ஃபர்ஸ்ட் சமைச்சது? ஃபர்ஸ்ட் சமைச்சதுல பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்டா ஒரு 4 இயர்ஸ் பேக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. அது வரைக்கும் எதுவுமே கிடையாது. சும்மா அம்மாக்கு ட்ரை பண்ணி கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது, இது வரைக்கும் தான் போயிட்டு இருந்தோம். மெயினா சமையல் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் இதுதான் செஞ்சு கொடுத்து ஏமாத்தினது எல்லாம். ஓகே. ருமானி பாயசம் கொடுத்த உடனே எல்லாரும் மயங்கிட்டாங்க. ஆமா, ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களே எங்க அம்மா கிட்ட அடிக்கடிக்கு இந்த டிஷ் தான் கேட்போம், செஞ்சு கொடுங்கன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கும் பாயாசம். ஓகே, ஓகே. கொஞ்சம் செவந்துருது இல்ல? ஆமா, எடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம். சரி. அவ்வளவுதான், ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போறோம்? இதை நம்ம வந்து பால் ஆட் பண்ணிடலாம். சரி, பால் அந்த பக்கமே வச்சுக்கலாமா நம்ம? வச்சுக்கலாம். இந்த பக்கம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சேமியா நல்ல கலர் மாற அந்த கோல்டன் கலர்ல நல்லா வறுத்துண்டாச்சு. இப்போ இந்த பக்கம் சேமியா வறுத்து ரெடியா இருக்கு. இந்த பக்கம் பால் காஞ்சின்னு இருக்கு. என்ன பண்ண போறோம் இப்போ? இப்போ இந்த பால்ல ஏலக்காய், பட்டை, பாதாம் துருவுனது, சாஃப்ரான் எல்லாம் போட்டுடலாம். ஏலக்காய் உடைச்சு போட்டா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரா இருக்கும். சரி, ஸோ உடைச்சு போட்டுக்கலாம். பொடி இருந்தா பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி. ஆமா. இந்த மாதிரி போட்டுக்கலாம். பட்டை ரொம்ப கம்மியாவே போடலாம். சரி, ஏன்னா பட்டை வாசனை ரொம்ப இருந்தா நல்லா இருக்காது. சின்ன பீஸ் பட்டை. அதுக்கப்புறம் துருவின பாதாம். நம்ம ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி தான். பாதாம் கொஞ்சம் நல்லா இப்பயே போட்டா பாதாம் நல்லா ஊறி பால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகே. அதனால இப்பயே போட்டுறோம். குங்குமப்பூ. இப்போ இது கொதிக்கணும். ஆமா, சரி. இப்போ இது நல்லா கொதிச்சோன்னே கொஞ்சம் கலர் மாறும். மாறினதும் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். கலக்கலாமா? கலக்கலாம். சரி, அப்படியே வந்து அம்மா பண்ண டிஷ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எங்க அம்மா பண்ணா தேங்காய் சாதம் பண்ணுவாங்க. என்ன ஸ்பெஷல் இதுல? எல்லாரும் பிரியாணி தான் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா தேங்காய் சாதம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா கத்துக்கிட்டாச்சு.
ரொம்ப நல்லா அதுல இருக்கும். என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். நார்மலா தான் இருக்குமா? நார்மலா தான் இருக்கும். ஆனா அம்மா அதனால நல்லா இருக்கும்ல. அதனாலயா? ஆ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து அம்மா சமையல்னா கொஞ்சம் மிஸ் பண்றோம். ஓகே. நல்லா இருக்கு ஆனா. இப்ப இங்க வந்து சமைக்க கத்துருப்பீங்கல்ல மாமியார்கிட்டயும். என்ன கத்துக்கிட்டீங்க? காரக்குழம்புக்கா. ஆ. வந்த புதுசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு காரக்குழம்பு வைக்க. ம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்து இப்போ சூப்பர். எல்லாருமே என்ன கேக்குறாங்க, எப்படி நீ காரக்குழம்பு. காரக்குழம்பு வைக்கிற அப்படின்னு. அவ்வளோ சூப்பரா வந்துருச்சு. சூப்பர். இல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானா வந்துரும் சமையல். ஆமா, இன்ட்ரெஸ்ட் இருக்கு ம். சமையல்ல. ம். ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிட்றவரா இருந்தா நல்லாவே இன்ட்ரெஸ்ட் வந்துரும். அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ம். சரி, இது நல்லா கொதிக்கணுமா? ஆமாக்கா. சரி, கொதிக்கட்டும். ம். இப்போ உங்களோட ஃப்ரீ டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைம்ல ஃபுல்லாவே பிசினஸ் தான்க்கா எல்லாமே. ஆமா. ம். பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும், அதான். அதுதான் எங்களோட பெரிய மோட்டிவா இருந்தா இப்ப அது. ஏன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணியே இப்பதான் 5 இயர்ஸ் ஆகுது. ம். ஸோ இப்போ ஃபுல்லா எங்களோட டைம் எல்லாமே அதுல தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அது ஃபுல்லா பார்த்துட்டு சைட்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எப்படி மயக்கிறது அப்படின்றதுக்காக சமையல் சமையல் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு. அவங்கள பண்றதுதான். ஓகே, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ருமானி பாயசம் கொடுத்தாச்சே. இல்ல நம்ம வந்து சர்க்கரையும் சேர்க்க போறோம், கண்டென்ஸ் மில்க்கும் சேர்க்க போறோமா? கண்டன்ஸ் மில்க் ஏன்னா கொஞ்சம் ரிச்னஸ் அதிகமா இருக்கும். Okay. இதுல கோவா கூட சேர்த்துப்பாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் இருக்கு. ம். ஸோ வீட்ல நம்மளுக்கு கண்டன்ஸ் மில்க் இல்ல, ம். கோவா இல்லைன்னா சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன சேர்க்க போறோமா? கண்டன்ஸ் மில்க். அதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரணுமா? அப்புறம் நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு ம். வேணும்னா நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சில சமயம் இந்த ஸ்வீட்டே கூட போதும். நம்ம பார்த்துட்டு பண்ணலாம். சரி, இப்போ நல்லா கொதிச்சிடுது. கண்டென்ஸ் மில்க் சேர்த்தும் நல்லா கொதிச்சாச்சு. அடுத்தது சர்க்கரை ஆட் பண்ண போறோம். சர்க்கரை ஸ்வீட் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஆமா. ஏன்னா அதிக ஸ்வீட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆமா. வீட்ல சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, நல்லா இருக்கும்னு சாப்பிடணும்னு ஆசையா இருப்பாங்க. ஸோ இதுனா கொஞ்சம் நல்லது இல்ல. அதனால செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். சரி, வேற என்ன ஸ்வீட்லாம் பண்ணுவீங்க? குல்ஃபி. ம். குல்ஃபி நல்லா இருக்கும்க்கா. ம். இதே மாதிரி தான் நம்ம சேமியா ஆட் பண்ணாம இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குல்ஃபி வந்துடும். ஆமா. அது நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா, சூப்பர் டேஸ்டா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆமா. இப்ப நல்லா பால் கொதிச்சிருது. இப்ப அடுத்தது சேமியா போட்டுடலாங்க. இந்த சேமியாங்கிறதுனால சட்டன் வெந்துடும். ஆமா, அதனால தான் கடைசியில ஆட் பண்றோம்க்கா நம்ம. இது சட்டுன்னு வேகும். நார்மல் சேமியா கொஞ்சம் திக்கா இருக்கும், இது ரொம்ப நைஸா இருக்கும். உங்களுக்கு சட்டுன்னு வெந்துரும். ஸோ லாஸ்ட் ஆட் பண்றது ரொம்ப நல்லது. இது வச்சு நிறைய ஸ்வீட் பண்ணுவாங்கல்ல. இந்த சேமியா வச்சு குனாஃபா. அதுவும் இதே மாதிரி நல்லா வறுத்துட்டு தானே பண்ணணும். ஆமா, நல்லா வறுத்துட்டு நீங்க இத சாக்லேட் கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்கும். அப்படியே கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கட் பண்ணி நீங்க அப்படியே கேக் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். பாயசம் ரெடி ஆயிடுது, நம்மளுடைய ருமானி பாயசம். இப்போ முந்திரி பருப்பை வறுத்து சேர்க்க போறோமா? ஆமாக்கா. நெய் விட்டுடலாம். இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் இல்லம்மா? ஆமா, ஆல்ரெடி இந்த பாதாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் ரிச்னஸா இருக்கட்டும், நம்ம எல்லாம் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்றேன். இல்ல பிஸ்தா கூட போட்டுக்கலாம் இல்லையா? ரைசின்ஸ் கூட போட்டுக்கலாம் நம்ம வேணும்னா. ஓகே. ஆனா ரைசின்ஸை விட இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி கொஞ்சம் சேரும்னு நினைக்கிறேன் இல்ல? அது கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும்ல அந்த திராட்சை. திராட்சை புளிப்பும் அப்படின்றதுனால இது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா, கிரன்ச்சியா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்ப முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் நாம. அவ்வளவுதான், சூப்பர். நம்மளுடைய ருமானி பாயசம் ரெடி. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம்.
ருமானி பாயசம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து 1 லிட்டர் பாலை இந்த பக்கம் காய்ச்சிக்கணும். அதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து ஒரு பேனில் நெய் விட்டு சேமியாவை நல்ல ஒரு கோல்டன் கலரில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா பால் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஏலக்காய், ஒரு பட்டை, அப்புறம் பாதாம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் குங்குமப்பூ, அதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு கலர் மாதிரி வரும். அதுக்கப்புறமா வந்து கண்டன்ஸ் மில்க்கையும் சேர்த்துட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா சர்க்கரையும் சேர்த்து இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் பேன் வச்சு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து அதில் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ருமானி பாயசம் ரெடி. நம்மளுடைய ருமானி பாயசம் ரெடி. நீங்கள் வந்து பார்த்த மாத்திரத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. இந்த எபிசோடில் நம்ம வந்து டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை ஒரு சட்னியோட, தேங்காய் சட்னியோட தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து சிம்பிளாக ஒரு சேமியா வச்சு ஒரு பாயசம். ஸோ 2 டிஷ்ஷையுமே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.